ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். என்னென்ன ஜெபத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக. தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஒரு ஆள் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை நிற்க வைக்கிறாங்க. ஒருத்தங்க கிட்ட நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன், ஒரு பெரிய நாம் மதிக்கிற ஒருத்தங்க கிட்ட ஃபோன் பண்ணுறோம், பேசுகிறோம். அந்த கான்வர்சேஷன் எப்படி எண்ட் ஆகணும் தெரியுமா? அவங்க ஃபோனை கட் பண்ணணும். சரி வைக்கிறேன்னு சொல்லி அவங்க ஃபோனை வைக்கணும். அவங்க வைக்கும்போது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோனை கட் பண்ணால் அவங்கள நம்ம கனவீனப்படுத்துறது போல். என் பர்சனல் ப்ரேயரை யார் கன்க்ளூட் பண்ணுறா? நானா கர்த்தரா? நம்ம ஆண்டவர் பேச வர்றதுக்குள்ளே என்ன ஆத்மாவை போட்டு எழுப்பி ஓடிடும். ஆண்டவரே நான் இன்னும் பேசவே இல்லை, நீ தான் ஹலோ சொல்லிகிட்டு இருந்த, நான் திருப்பி ஹலோ சொல்கிறதுக்குள்ளே நீ ஜெபத்தை முடிச்சுட்டு போயிடுற. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளும். என் ஜெபத்து கர்த்தர் கேட்டுவிட்டார் என்பதை நான் உணர்றது வரைக்கும் ஒன்று அதற்கான பதிலை தருவார். இல்லை என்றால் அந்த ஜெபம் அவர் சமூகத்தில் போய் எட்டினதற்கான சமாதானத்தை இருதயத்தில் தருவார். இது கிடைக்கிறது வரைக்கும் நம்ம பர்சனல் ப்ரேயரை விடக்கூடாது. நான் ஜெபிக்கும் போது இன்னும் அவருக்கு சமீபமாய் சேருகிறேனா, அவரோடு என் காரியத்தை எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேனா, இதில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் வைக்கிற எல்லாவற்றுக்கும் பதில் தந்து அதன் பலனை உங்கள் கண்களும் காணும்படி, வருகிற நாட்களிலே காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் என்ன பாரங்கள் இருந்தாலும், என்ன காரியங்கள் இருந்தாலும், ஆபிரகாம் மனசில் வச்சு கேட்டான் பார்த்தீங்களா? ஹார்ட் அப்படியே ஓப்பன் பண்ணார் பார்த்தீங்களா? அதே போல் இந்த நேரத்தில் தேவனுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்துங்க. சாத்தியமே இல்லாத காரியம் இருந்துச்சு, கர்த்தரால் அது வாய்க்கப்பட்டது, சாத்தியமானது என்று நீங்க சாட்சி சொல்லும்படிக்கு உங்கள் கண்கள் காணும். நீங்க நெருங்கிட்டீங்கல்ல, ஒரு ஸ்டெப் ஆண்டவரோடு கிட்டி வந்துட்டீங்கல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு வாய்க்க பண்ணி தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.